அன்னையாய் அரவணைத்து அன்பினும் பெயரை கொண்ட எங்கள் உயிரின் உயிரே, உனது பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள். யாராவது என்கிட்ட உனக்கு அம்மானா என்ன தோன்றுறது அப்படின்னு கேட்டானா, அம்மா என்றால் அன்பு. அந்த அன்பு மிக உயர்ந்தது. அந்த அன்பு புனிதமானது. அந்த அன்பு எல்லையே இல்லாதது. அந்த அன்பு தன்னலமற்றது. மதர் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம அம்மாவோட அன்பை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரீசெண்டாக படித்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. வெரி டச்சிங் ஸ்டோரி. ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் ட்வின்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கா. சுற்றி 4 டாக்டர்ஸ், 8 நர்சஸ், அவள் ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருக்கா. அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, இன்னொரு குழந்தை இறந்து போயிடுறது. அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. அதை பற்றி எப்படி அவள் அம்மா கிட்ட சொல்கிறதுங்கிறத யோசிச்சுட்டு ரொம்ப தயங்கி அந்த டாக்டர்ஸ் அந்த குழந்தைய அவள் அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போகிறா. அந்த அம்மாவுக்கு பாதி நினைவு தான் இருக்குது. டாக்டர் ரொம்ப தயங்கி அவள் அம்மா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு குழந்தை ரொம்ப நன்னா இருக்குது, ஒரு குழந்தை இறந்து போயிட்டுருது அப்படிங்கிறத. அந்த அம்மா அந்த பாதி நினைவுலையும் அதை ஏற்றுக்க முடியல அந்த அம்மானால. என்னோட வயிற்றுல இருந்தப்போ 2 குழந்தையும் நல்லா தானே இருந்தது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப சொல்லி அந்த குழந்தைய கட்டின்ட்டு கதறி அழறா அந்த அம்மா. அந்த அம்மா அழறதை பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ், அவள் ஹஸ்பண்ட் எல்லாரும் சொல்கிறா, நீங்கள் இவ்வளோ அழக்கூடாது, ஒரு குழந்தை தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கே, அதை நினச்சிட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த அம்மானால அதை ஏற்றுக்கவே முடியல. கதறி கதறி அழறா. அந்த அம்மா அழறதை கேட்டுட்டு அந்த இறந்து போன குழந்தைக்கு திருப்பி உயிர் வந்துடுறது. திடீர்னு ஒரு அழற சத்தம் அந்த குழந்தைகிட்ட இருந்து. சுற்றி இருந்த அத்தனை பேரும் கைவிட்டுட்டா. டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவள் ஹஸ்பண்ட், யாருக்குமே நம்பிக்கை இல்லை அந்த குழந்தை திருப்பி வருங்கிறது. ஆனால் அந்த அம்மாவோட அந்த உண்மையான அன்புனால இறந்து போன குழந்தையோட உயிர் திரும்பி வந்தது. ஸோ இதுலேருந்தே நம்ம எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியறது இல்லையா? இந்த உலகத்திலேயே அம்மா மட்டும்தான் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை நேசிக்கிறவோ இல்லையா? நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா தான் மற்ற எல்லா ரிலேஷன்ஸ், உறவுகளை பற்றியும் நமக்கு சொல்லி கொடுக்குறா. அம்மா மூலியமாக தான் நமக்கு மற்ற எல்லாரையுமே தெரிய வருது. கரெக்டா? அந்த மாதிரி எனக்கு என்னோட அம்மா பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கா லைஃப்பில். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு சுவாமி ஃபோல்டுக்கு வந்ததுக்கே என்னோட அம்மா தான் காரணம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என் அம்மா கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஷீ வாஸ் த ஒன் ஹூ டாட் மீ லவ் கேன் டூ எனிதிங். இன்னி வரைக்கும் சுவாமியை கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு என்னோட அம்மா தான் முழுமையான காரணம். ஏன்னா இன் சைல்ட்ஹுட் அண்ட் அடாலசன்ஸ் நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயுமே நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் தட் விவ் பீன் டாட் அட் ஹோம், நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறது மீறியுமே நம்ம நிறையா பேரை பார்க்குறோம், நிறையா விஷயத்த பார்க்குறோம். ஸோ அதனால டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த அம்மாவோட லவ் கேன் ஒன்லி சேஞ்ச் ஆர் பிரிங் எவ்ரி திங் in the ரைட் டைரெக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் பால்விகாஸ் சேர்ந்து அதை ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. இன்னி வரைக்கும் என்னோட சன் இஸ் ஆல்சோ இன் பாலவிகாஸ். ஸோ அப்போ என் அம்மா சொல்லி கொடுத்தது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சண்டே அப்படின்னா பாலவிகாஸ் அண்ட் பஜன் ஷுட் பி ப்ரையாரிட்டி. மற்ற எல்லா விஷயம் இருந்தாலுமே இதை நீ விட்டுட்டு வேறு எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறத எனக்கு என்னோட 5th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்றைக்கி என் பையனும் அதே கிளாஸில் இருக்கான். அந்த இது மட்டும் என்னை விட்டு போகவே போகாது. அதுக்கு என்ன அப்படின்னாக்கா என்னோடய அம்மாவோட அந்த சின்சியர் இது டுவர்ட்ஸ் சுவாமி. ஸோ பால்விகாஸ் சேர்ந்தேன், அதுக்கப்புறம் பஜன் ட்ரைனிங் சேர்ந்தேன், அதுக்கப்புறம் சுவாமியோட காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறம் அனந்தபூரில் கிடச்சது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். அதுக்கும் என்னோடய அம்மா எப்படி வேண்டிண்டாங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு ஒரு முழு மனசோடு இல்லை, ஏன்னா நான் ரொம்ப ஹோம்சிக், அம்மா அப்பா விட்டுட்டு போய் அங்கே படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு சுவாமி மேலே ரொம்ப அளவுக்கு மீறிய ஒரு லவ் இருக்குது. ஆனாலுமே அம்மா அப்பா விட்டுட்டு போனோங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அதனால கிடைக்கனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் என்னோடய அம்மா ஒரு 1 பாயிண்ட் கூட குறையில என்னோடய அம்மாவுக்கு. அங்கே கிடச்சி சுவாமி உங்ககிட்ட தான் படிக்கணுங்கிற ஒரு சின்சியர் ப்ரேயர் இருந்தது என் அம்மாவுக்கு. அண்ட் சுவாமி ஹேஸ் ஆல்வேஸ் ஆன்சர்ட் ஹர் ப்ரேயர்ஸ்.
ஸோ நான் போய் சேர்ந்த புதுசில் எனக்கு ரொம்ப ஒரு இது இருக்கும், அதாவது அம்மா அப்பா விட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஹோம் சிக் ஃபீலிங் வாஸ் ஆல்வேஸ் தேர். பட் அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, அந்த 3 வருஷம் என் அம்மா என்னோடயே இருந்தால் கூட அவ்வளோ தூரம் என்ன பார்த்துட்டு இருக்க மாட்டா. அதை விட ஜாஸ்தியாக சுவாமி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எப்படி பார்த்துட்டார் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா வி யூஸ் டு ஹேவ் ஃபோன் கால் சான்ஸ். அதில் கூட பேசிட்டு நம்ம ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாக்கா சுவாமி கிட்ட போய் ஐ ஜஸ்ட் டெல் ஹிம் தட் என்ன சுவாமி இது சொல்லவே முடியலையே அம்மா கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கால் வரும் அம்மா கிட்ட இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசையை கூட வந்து சுவாமி எப்படி அங்கே ஆஸ் அ மதர் நிறைவேற்றிருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கி நினச்சா கூட இட்ஸ் வெரி டச்சிங். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு அம்மா அவள் குழந்தைகிட்ட எவ்வளோ ஆசையாக இருக்காங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஆனால் நம்ம சுவாமி வந்து அத்தனை பேர்கிட்டையும் அவரோட குழந்தை மாதிரி the way he showers love is something magical, right? And அது வந்து நம்மளால விவரிக்கவே முடியாது. தட் பாண்ட் ஆர் த கனெக்ட் தட் சுவாமி ஹேஸ் வித் அஸ், இட் இஸ் த லவ் ஆஃப் 1000 mothers அப்படிங்கிறது சொல்லதில் ஐ திங்க் நம்ம எல்லாருமே அது உணர்வோம் இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு சுவாமி கிட்ட இன்னும் க்ளோஸாக எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஒன்று சுவாமி நினைக்கணும் நம்ம சுவாமியோட இருக்கணுங்கிறது, இன்னொன்று நம்ம முக்கியமான இது வந்து நம்ம நினைக்கணும் எந்த ஒரு லைஃப்பில் சேலஞ்ச் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சுவாமியை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நினைக்கணும். அது ரெண்டுமே எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்ததுக்கு ஐ திங்க் முழு காரணம் வந்து என்னோட அம்மா அண்ட் சுவாமி. ஸோ ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் டு ஆல் தட் தேவ் பீன் பிளெஸ்ட். எனக்கு வந்து அனந்தபூர் படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, அங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகள் ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை அனந்தபூர் அண்ட் இன்ஸ்டிடியூட் பாய்ஸ், ஸோ எல்லாருமே வந்து அவள் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து படிக்கிறா அப்படின்னா அது வந்து இட் இஸ் சம்திங் மோர் தென் த மதர்ஸ் ஆர் த பேரண்ட்ஸ் லவ் தட் வி ஆர் கெட்டிங் தேர். அண்ட் சுவாமி வந்து ஹீ டசன்ட் ஜஸ்ட் ஸ்டாப் வித் ஹிஸ் லவ் ஃபார் 1 or 2. அங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் ஒரே அளவான லவ் ஆர் அந்த அன்பை கொடுக்கறதுங்கிறது இட் இஸ் மிராக்குலஸ் அண்ட் சம்திங் ரியலி மேஜிக்கல். அது நம்ம சுவாமியை தவிர யாருனாலுமே பண்ண முடியாது. அண்ட் இது வந்து த லவ் தட் ஹீ கிவ்ஸ் ஈச் ஒன் இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ எனக்கு எது முதல்ல ஞாபகம் வரும்னா என் அம்மா என்கிட்ட எவ்வளோ ஆசையாக இருந்தாங்கிறது தான் ஞாபகம் வரும். பட் அதையே மறக்கிற அளவுக்கு சுவாமி கொடுக்குறாருன்னா அது வந்து ஒன்லி ஹீ கேன் டூ இல்லையா? சுவாமி ஃபோல்டுக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. இட் இஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா, நம்ம சுவாமி ஃபோல்டுக்கு வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் எந்த சேலஞ்சஸ் கஷ்டம் இருந்தாலும் நம்ம சுவாமியை எக்காரணத்து கொண்டும் விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு வந்து இன்னி வரைக்கும் எனக்கு பெரிய ஒரு பில்லராக இருந்தது வந்து என்னோட அம்மா. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் வித்தவுட் சுவாமிஸ் பிளெஸிங்ஸ் தட் cannot happen. ஸோ டு போத் மை மதர்ஸ் ஐ எம் வெரி 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 கிரேட்ஃபுல். இந்த பந்தம் வந்து இதோட முடியலை. ஐ வாஸ் பிளெஸ்ட் டு பி த மதர் ஆஃப் his own form. என்னோட பையன் சாய் ஸ்வரூப், he is 8 years old now. And அவன் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சுவாமி எப்படி ஒரு அம்மா அப்படியோ அதை விட ஸ்வரூப்புக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா சாய் ஸ்வரூப்புக்கு வந்து the bond that ஸ்வரூப் அண்ட் சுவாமி has is something very very beautiful. என்னோட குழந்தை பிறந்து முதல்ல அவனை கூட்டின்னு வந்த இடம் வந்து சுந்தரம். நேராக ஹாஸ்பிட்டல்லேருந்து சுந்தரமுக்கு தான் வந்தோம். முதல்ல போன ஊர் வந்து புட்டபர்த்தி. முதல்ல சொன்ன வார்த்தை சாய். அண்ட் முதல்ல அவன் 1 year இருக்கிறத அவன் பாடினது வந்து சாய் பஜன், பஜோ மதுர ஹரிநாம். ஸோ இந்த பந்தம் வந்து என்றைக்குமே நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப மனசார சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன். என்றைக்குமே சுவாமி ஷுட் நாட் லீவ் அஸ். அண்ட் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம எத்தனையோ சினாரியோஸில் வந்து நம்ம அம்மாவை மறந்துடுவோம், நம்ம அம்மா கூட இருக்க மாட்டோம். ஆனால் என்றைக்குமே நம்ம அம்மா நம்மளை மறக்க மாட்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சுவாமி. நம்ம நினைக்கலாம் மேபி சுவாமி இஸ் நாட் சீயிங் ஆர் ஹீ இஸ் நாட் வாட்சிங் அஸ், ஆர் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா சுவாமி நீ எப்படி என்னை மறக்கலாம், உனக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையான்னு நம்ம வேணால் அப்படி நினைக்கலாம். பட் நம்ம அம்மா வந்து எவ்ரி செகண்ட் ஷீ வில் ஒன்லி திங்க் ஆஃப் அஸ் அண்ட் நம்மளோட நல்லதை மட்டும்தான் யோசிப்பா. ஸோ அந்த ரியலைசேஷன் நமக்கு இருக்கணும். அண்ட் வி ஷுட் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு அவர் மதர் அண்ட் அவர் மதர் சாய். இந்த பந்தம் என்னைக்கும் தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை. 5 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு
அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கின்று நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லை.